தற்கூரின்னு திட்டும் போது நான் குறை சொன்னேன்னா ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஒரு லெட்டர் எழுதுறாங்க தாவேகா தரப்புல. அதாவது நம்ம சிறு வயதே நம்ம பள்ளிகளுக்கு செல்லுவோம், பள்ளிக்கு போகும்போது நமக்கு லெட்டர் ரைட்டிங் ஒன்று வைப்பாங்க, படிச்சிருப்பீங்க. தமிழ்லையும் கடிதம் எழுதுன்னு இருக்கும், ஆங்கிலத்தில் லெட்டர் ரைட்டிங் இருக்கும். இந்த லெட்டர் ரைட்டிங்ல நீங்க முதல்ல லீவ் லெட்டர் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? டு த ஹெட் மாஸ்டர், டு த பிரின்சிபல் எழுதுவீங்க. ஒரு பேர் போட்டா எழுதுவீங்க மாட்டீங்க இல்லையா? அந்த போஸ்ட்டுக்கு தான் நீங்க லெட்டர் எழுதுவீங்க. அல்லது டு த கிளாஸ் டீச்சர் ஒரு பேர் போட்டா எழுதுவீங்க, மிஸ்டர் சோ போட மாட்டீங்க. இப்படிதான் லெட்டர் ரைட்டிங் நமக்கு எழுத சொல்லி சின்ன பிள்ளைங்களுக்கே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கட்சியில உள்ள சிடிஆர் நிர்மல் குமார் பெரியாள் படிச்சவர் மெத்தமேதுன்றாங்க, ஐஆர்எஸ் ஆபீசர்ன்றாங்க அந்த அருண்குமாரா அருண்ராஜா அவரை. இப்போ இவங்க என்ன எப்படி லெட்டர் எழுதுறாங்க? விஜய்க்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி யாருக்கு எழுதுறாங்க? அமித் பல்லா ஒரு பேரை போட்டு ஹோம் செக்ரட்டரின்னு போடுறாங்க. அந்த 2 வருஷத்துக்கு மேலே ஹோம் செக்ரட்டரியா இருந்து மணிப்பூர் கவர்னரா போயிட்டாரு. இப்ப யார் இருக்கான்னு தெரியாத ஒரு குற்றம். ஒரு லெட்டர் எழுதும் போது எப்படி எழுதணும்? டு த ஹோம் செக்ரட்டரி தான். டெசிக்னேஷனுக்கு தான் நீங்க அதை அட்ரஸ் பண்ணணும். நீங்க பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் போட்டீங்கன்னா டு த ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் போடணும். மிஸ்டர் நரேந்திரதாஸ் போட்டு போடலாம். இன்னைக்கு அவராச்சும் 5 வருஷம் இருப்பாரு. எந்த போஸ்ட்டுக்கு நீங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போட்டு டு த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான், அவர் பேரை போடக்கூடாது. அந்த போஸ்ட்டுக்கு தான் நீங்க லெட்டர் அட்ரஸ் பண்ணணும். இது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியும். இது கூட தெரியாம ஒரு கட்சியை வச்சு ஒருத்தர் நடத்தி ஒரு பேரை போட்டு அட்ரஸ் பண்ணிட்டு இன்னைக்கு பப்ளிக்ல கேவலப்படுறாங்க.